வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் ஐடிஐ டெக்னிக்கல் ஜாப் டிஎன்எஸ்டிசிக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 600 வேக்கன்சி வந்து டிஎன்எஸ்டிசிக்கான ஐடிஐ ஜாப் வந்து இந்த டிஎன்பிசி மூலமாக எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நிறைய பேருக்கு எப்படி போய் நான் அப்ளை பண்ணுங்கிறது கூட தெரியாமல் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. டிஎன்எஸ்டிசி டெக்னிக்கல் ஜாப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? டிப்ளமா படித்தவங்களுக்கு அவங்க டிஎன்எஸ்டிசியில் வேக்கன்சி கொடுக்கல, ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோக்கு இருக்குது. இப்போ ஐடிஐ படித்தவங்க எப்படி அப்ளை பண்ணுறது? டிஎன்பிசி வெப்சைட்டில் எங்கே போய் அப்ளை பண்ணுறது? அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது இன்றைய காணொலி வேலையாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் முதல்ல போங்க. ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். சரிங்களா? ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு முதன்மை பக்கம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து லிஸ்டட் பண்ணியிருப்பாங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நேர்முக தேர்வு பதிகள், அப்புறம் வந்து பட்டயம் தொழிற்பயிற்சி நிலை. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் 6வதாக இருக்குது பாருங்கள், பட்டயம் தொழிற்பயிற்சி நிலை, அது ஐடிஐக்கு. ஓகேவா? ஸோ இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம். ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க, அப்ளை ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்றேன், அப்புறம் அப்படி அப்ளை பண்ணுறதுங்க சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இதுதாங்க நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? டிப்ளமோ ஐடிஎல். நம்ம டிஎன்எஸ்டி ஐடிஐக்கு வந்து என்னென்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். டிஎன்எஸ்டிசி ஸோ இங்கே பாருங்களேன், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஜூனியர் ட்ரேட்ஸ் அண்ட் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். சரிங்களா? ஸோ இது வந்து மண்டல வயசாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அது எம்டிசினா வந்து என்ன செய்யணும்னா மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். சரிங்களா? மாநகராட்சியில் அது 40 வேக்கன்சி. டிஎன்எஸ்சி கும்பகோணம் 18. இந்த மாதிரி வந்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து ஐடியில் இவ்வளோ குவாலிஃபிகேஷன். சரிங்களா? சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18,000 56,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்டார்டிங் சில ஒரு 25,000க்கு மேலே வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன போஸ்ட்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். சரிங்களா? மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தான் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியன். ஸோ எலக்ட்ரீஷியன் ஜாபுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்தந்த மண்டல வைஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெல்டர். ஸோ வெல்டருக்கான இது கொடுத்துருக்காங்க. வெல்டருக்கான எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அந்த ஜோன் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டர். ஸோ ஃபிட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் மெக்கானிக், ஏசி மெக்கானிக். அப்புறம் வந்து டீசல் மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏசி மெக்கானிக்கு வெறும் 3 வேக்கன்சி தான். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் சீட் மெட்டல் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐடிஐக்கு எதுக்கு? டிஎன்எஸ்டிசிக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் கொடுக்கப்பட்ட வேக்கன்சி. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பர்டிகுலர் மண்டலத்துக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துறீங்க, நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மண்டலத்தை சூஸ் பண்ணிக்கலாம். அது கவுன்சிலிங் போகும்போது. இல்லை ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா எல்லோரும் எடுத்தது போக எது கிடைக்குதோ அப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்பிசிக்கு வந்து காமன் அப்ளிகேஷன் தான். ஸோ இதுக்கு இந்த மண்டலத்துக்கு நம்ம தனியாக அப்ளை பண்ணுறதுங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர்லையோ இ-சேவை மையத்தில் போனீங்கன்னா சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறதே பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி சைட்டு மூலமாக தாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல் தடவை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் ப்ராசஸ். அதை பண்ணிவிட்டு தான்
நீங்கள் வந்து இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணபடியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் 150 ரூபா விண்ணப்ப கட்டணமாக வச்சுருப்பாங்க. அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது வந்து காமன் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே டேட்டாவை எத்தனை அப்ளிகேஷன் ஃபியூச்சரில் வரது கூட அப்ளை பண்ணிக்கிறதுக்காக இந்த முதல் தடவை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எல்லாரும் முதல் தடவை டிஎன்பிசிக்கு பண்ணுறவங்க அதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் தேவைப்படும் அப்ளை பண்ண. அதே போல் இந்த டிஎன்எஸ்டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா அது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் வந்து டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா 184வது பக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கான ஃபார்மையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வேணும். அதே போல் வந்து நான் சொல்கிற ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளுக்க அப்ளிகேஷனை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபார்ம் வந்து ஃபார்மெட்டு காமிக்கிறேன். அந்த ஃபார்மெட்டை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போய் வந்து டாக்டர்கிட்ட வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் என்னன்னா ஜஸ்ட்டு வந்து உங்கள் உயரம் என்ன, வெயிட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் போதுமானதான். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 184வது பக்கத்தில் இருக்குது. அது ஃபார்ம் ஃபார் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் இன் டிஎன்எஸ்டிசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஹைட்டு எவ்வளவு, எத்தனை சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணணும், வெயிட் இதெல்லாம் டாக்டர் அளந்து பார்த்து சிக்னேச்சர் ஆஃப் த மெடிக்கல் ஆஃபீஸர், நேமு, டிசைனேஷன், சீல். The certificate will be obtained by a medical officer above rank of assistant surgeon appointed by the government to a government medical institution. சரிங்களா? ஸோ இது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் டு ஏ கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன். சரிங்களா? ஸோ நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்குறது ஒரு நல்ல இதாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர்ஸ் நேம், ஹைட்டு, அப்புறம் வெயிட்டு, அப்புறம் யார் இந்த டாக்டரோட சைனு, அதோட டிசைனேஷன், அந்த சீலு, இதை வாங்கி இந்த ஃபார்மெட்டில் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மறந்துடாதீங்க. மற்றபடி வந்து காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சைட்டு போகுங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கைகள் விண்ணப்பிக்கன்னு கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு விண்ணப்பம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடிஐ டிப்ளமோ லெவலில் வந்து வந்துடும். அதில் வந்து அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன் டைமில் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ப்ரௌசிங் சென்டர்காரங்கிட்ட இந்த விவரத்தை சொல்லுங்கள். அவங்களுக்கே வந்து இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அது சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டிக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய வேலை தான். நீங்கள் படிக்கிறதுக்கு நம்ம வந்து மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் வித் ஜெனரல் ஸ்டடீஸ் தமிழுக்கான வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து வந்தீங்கன்னா வாங்கி பயன் பெறலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.